ஸ்லோகத்தில் சொல்றார், தஸ்மின் ஸ்ரீபாஷ்யகாரோபமே வெங்கடேஸ்வர கவௌ. யார் இந்த கவி? யாரு? வெங்கடேஸ்வர கவௌன்னு எழுதுறார். இந்த கவி பரமபத சோபானம் பண்ணின சுவாமி யாருன்னா வெங்கடேஸ்வர கவி. வெங்கடேஸ்வரன் என்கின்றதான மகாகவி வெங்கடநாதன் அப்படின்னு அவருக்கு திருநாமம். ஏன் அப்படி வெங்கடேஸ்வர கவின்னு எழுதணும்னா, அவர் சுவாமி தேசிகன் பண்ணினதான விஷயத்திலேயே இப்போ சங்கல்ப சூரியோதயத்திலேயே சுவாமி தேசிகன் வெங்கடநாதகான்னு எழுதுறார். அதே மாதிரி ஒரு ஸ்தோத்திர பாடம் பண்ணினா கூட தன்னுடைய முத்திரையை வைக்கிறார் சுவாமி தேசிகன். இத்யனன்ய மனசாம்பி நிர்மிதாம் வெங்கடேச கவினா ஸ்துதிம் படன் திவ்ய வேணுரசிகம் சமீக்ஷதே தெய்வதம் கிமபி யௌவத பிரியம் வெங்கடேச கவினா ஸ்துதிம் படன்னே. இந்த வெங்கடேசன் என்கிறதான கவியால் இயற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை எவனொத்தன் படிக்கிறானோ அவன் மனசு வேற விஷயத்தில் சம்சார விஷயத்தில் அலைபாயாதபடிக்கு பெருமாளிடம் திருவடியை ஆசிரியிக்கும்னு எழுதுற. அப்போ அந்த அவருடைய திருவுள்ளத்திலேயே வெங்கடேச கவின்னு எழுதினதுனால இவர் என்ன நினைக்கிறார், அதையே சுவாமியினுடைய திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ணுறார். அதனால் வெங்கடேஸ்வரி திஷ்டதி, பிரகாசிக்கும்படியாக நீங்கள் எங்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை, நம்முடைய சுவாமி தேசிகன் இருக்கச்சே இங்கே ஆசிரியுங்கோள் அப்படின்னு சொல்லும்படியா. எம் கஞ்சித் புருஷம் ஹி உபாசிதுமயே மாகாம் மனஹா ஸ்வஸ்திதே. அப்படி இருக்கக்கூடிய திஷ்டதியை எந்தெந்த காலமும் பிரகாசித்து இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியன் உபாசித்தும் அவரை பூஜித்து அவரை இருக்கணுமே தவிர அற்ப பலனை உத்தேசித்து இன்னொரு மனிதனை போய் ஆசிரியிக்காதீங்கோ அப்படின்னு அந்த மாதிரி இருந்துட்டேன்னா தேசிகனுடைய கிருபையினால உங்களுக்கு மங்களம் ஏற்படும் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் அனுகிரகிச்சார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது 3 ஸ்லோகத்தை தனியனாக பண்ணியிருக்கா. முதல் 2 ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதத்திலையும் 3வது ஸ்லோகத்தை தமிழ்லையும் பண்ணியிருக்கார். தஸ்மை நமோஸ்து குரவே தாத்ருஷ விபவாய வெங்கடேசாய பிராவர்த்தய ஜனானாம் பூமௌ பரமபத ஹர்மிய சோபானம் தஸ்மை நமோஸ்து குரவே. இப்போ ஏற்பட்டதான நமக்கு அனுகிரகிச்சதான அந்த சுவாமி தேசிகனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். தஸ்மை நமோஸ்து குரவே தாத்ருஷ விபவாய வெங்கடேசாய. அந்த வெங்கடநாதன் சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியனுக்கு என்னுடையதான வணக்கங்கள் பிரணாமங்கள். எதுக்காகன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கரையேறணுங்கிறதுக்காக பரமபதமாகிறதான மேன் மாளிகையை உயர்ந்த இருக்கக்கூடிய ஒரு திருமாளிகையை அதை சென்று அடையக்கூடிய வழியை கல்பிச்சதான ஒரு பெரிய உபகாரம் இருக்கே, அந்த உபகாரத்தினால தேவரியனுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், ஆச்சாரியனுக்கு நமஸ்காரங்கள் அப்படிங்கிற என்ன பெருமை. தாதிருஷ விபவாய, அவ்வளவு பெருமை வாய்ந்தது இல்லையா பரமபதம்ங்கிறது. சோபானம்னா படிக்கட்டுகள்னு சொல்லிட்டேன், அப்படிப்பட்டதான உயர்ந்தது அப்படின்னு. 3வது தனியனில் சொல்லும் பொழுது பாசுரங்களில் உள்ள விஷயத்தெல்லாம், அதாவது பரமபத சோபானத்தில் என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கி ஒரு தமிழ் தனியனாக கொடுத்துருக்கார். அது நான் தனியிலேயே நமக்கு இந்த பரமபத சோபானத்துக்கு என்னென்ன இருக்கோ, என்னென்ன சொல்ல போகிறார், என்னென்ன சாதிச்சார் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறத இவர் சுருக்கமாக அனுகிரகிச்சிருக்கார். குமார வரதாச்சாரியார் அப்படிங்கிற சுவாமியுடைய திருக்குமார். தேனேறு தாமரையாள் திருமார்பந்தன் தின்னருளால் அவனடியில் விவேகம் பெற்று இங்கு ஊனேறு பவக்குடியை வெறுத்ததற்பின் ஊர் விரக்தியுடன் வினையின் திரளு கஞ்சி கூனேறி பிறை இறையோன் சாபம் தீர்த்தான் குறைகடலே சரணடைந்து குரம்பை விட்டு வானேறும் வழிப்படிகள் அடைவே கண்ட வள்ளல் புகழ் தூப்புல் வள்ளல் அருள் பெற்றோமே வன்புகழ் தூப்புல் வள்ளல் அருள் பெற்றோமே அருள் பெற்றோமே. உயர்ந்ததான பதமானது பரமபதம். அதை அடையிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியது அப்படிங்கிறத ஆச்சரியமாக குறிப்பிட்டிருக்கார். தேனேறு தாமரையாள். தாமரையாள்னா தாயாருக்கு திருநாமம். தாயாருக்கு தாமரையாள்னு பேர். ஏன் தாமரையாள்னா தாமரையிலிருந்து தானே அவதரிச்சா.
அதனால் பத்ம வேதம் சொல்கிறது பத்ம பிரியே பத்மினி